யாவரையும் மோசம் பார்க்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் இந்த இடத்தில் இருந்தோம், பூமியின் சகல எல்லைகளில் இருந்தோம், இங்க இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்வில் இருந்தோம், இனிமேல் வர இருக்கிற ஒவ்வொரு நபருடைய வாழ்வில் இருந்தோம் தாழ தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதர்களோ மனிதர்களோ அசுத்த ஆவிகளோ தாழ தள்ளப்பட்டார்கள், தாழ தள்ளப்பட்டார்கள், தாழ தள்ளப்பட்டார்கள், தாழ தள்ளப்பட்டார்கள். கடந்த 2 நாட்கள் பயந்திருந்தீர்களானால் இந்த நாளுடைய செய்தி உங்களுக்கு எளிதாய் விளங்குவதற்கு வாய்ப்பாயிருக்கும். ஆனால் இந்த 7 நாள் கடத்தரங்களில் முற்றிலுமாய் கலந்து கொள்கிறவர்களுக்கு மாத்திரமே குறைந்தபட்சமாக 75% ஒரு கள்ள தீர்க்கதரிசியை இனம் கண்டு கொள்ள உதவும். குறைந்தபட்சம் 75% ஒரு கள்ள தீர்க்கதரிசியை இனம் காட்ட முயலும். அதற்கு மேற்பட்டது அதுக்குள்ள ஒரு ஆவி இருக்குது. அந்த ஆவிக்கு பேர் என்னன்னா, ஆவிகளை பகுத்தறியும் ஒரு வரம். அந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரம் உங்களுக்கு இல்லாவிட்டால் நீங்கள் நிச்சயமாக அந்த 25% கோட்டை விடுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதாவது தேவனுடைய ஆவியை கொண்டு ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இருக்கிறவர்களுக்கு இந்த கள்ள தீர்க்கதரிசிகளையும் கள்ள ஆவிகள் உடையவர்களையும் எளிதாக கண்டு அடையாளம் கண்டு கொள்ள முடியும். அந்த வரம் இல்லாதவர்களுக்கு சற்றே கடினம். ஆதலால் தான் இந்த மீட்டிங்கை எல்லாருக்கும் அந்த வரம் இல்லாதபடினாலே இந்த மீட்டிங் அரேஞ்ச் செய்திருக்கிறோம். அதிலும் குறிப்பாக இந்த 7 நாள் கலந்து கொள்கிறவர்களுக்கு ஓரளவுக்கு 75% நீங்கள் கண்டுகொள்ள உங்களுக்கு உதவும். ஆயினும் எல்லாவற்றையும் நீங்கள் தீர்ப்பு செய்து கண்டுபிடிப்பது என்பது ரொம்ப கடினமான விஷயமே. ஆயினும் தேவ ஆவியான என் மூலமாய் சொல்லுகிறது நிச்சயம் உங்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும் என்பதை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். கடந்த நாட்களில் நாம் பார்த்தோம், ஒரு சாத்தானுடைய சிங்காசனம் எங்கே இருக்கிறது என்பதை குறித்து பார்த்தோம். சாத்தானுடைய சேனையின் திரள் எங்கே இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். பல காரியங்களை தியானித்து வந்தோம். அது மட்டுமல்ல, அந்த கள்ள தீர்க்கதரிசியை குறித்து ஏன் அந்த காலத்தில் தியானிக்க வேண்டியிருக்கிறது, ஏன் அந்த கள்ள தீர்க்கதரிசி அவரை முக்கியமானவன் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அதற்கு பிற்பாடு நேற்றைய தினத்தில் விசேஷமாக விசுவாசத்தை உடைக்கிற வண்ணமாய் செயல்படுகிற எப்படிப்பட்ட விசுவாச ஸ்தலங்களை உடைக்கிறவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் என்பதை குறித்து நேற்றைய தினத்தில் பார்த்தோம். அதனுடைய ஓவரால் காரியங்களை நான் இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன். அதை சொல்லிவிட்டு பிற்பாடு நான் உங்களுக்கு செய்திக்கு நேராக கடந்து செல்ல விரும்புகிறேன். முதலாவது, ஒரு கள்ள தீர்க்கதரிசி என்பவன் விசேஷமாக ஒரு தேவனுடைய மனிதனுடைய விசுவாசத்தை உடைக்கிறவனாய் வருகிறவனாய் இருக்கிறான். ஒரு கள்ள தீர்க்கதரிசனுடைய ஆவி ஒரு தேவனுடைய மனிதனுடைய விசுவாச ஸ்தலத்தை உடைத்து அவனை பொய்யை நம்பத்தக்கதாக அல்லது அவன் பாவத்தை விரும்பி வாழத்தக்கதாக அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வீழ்ச்சி உண்ட பண்ண வேண்டும் என்பதே ஒரு கள்ள தீர்க்கதரிசனுடைய முக்கியத்துவமான நோக்கமாக இருக்கும். அவனுக்கு தெரியுமோ அல்லவோ அவனை கொண்டு பயன்படுத்துகிற ஆவிகள் அவனமாக பயன்படுத்தப்படுகிறது, இவரை கொண்டு பயன்படுத்துகிறது. நிர்விசாரம், அலட்சியம். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வீழ்ச்சி தேவைன்னா நிர்விசாரம், ஒரு அலட்சியம் மிகப்பெரிய ஒரு காரியத்தை இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் மறைமுகமாக அவருடைய வார்த்தைக்குள்ள நம்முடைய வாழ்க்கையில் நிர்விசாரத்தை, ஆண்டவருடைய காரியத்தை நிர்விசாரம். ஒரு நல்ல ஒரு நிர்விசாரம் நான் சொல்லணும்னா, ஆதி அப்போஸ்தல காலத்தில் 7 நாட்கள் தேவனை ஆராதித்து வந்தார்கள். ஆனால் 7 நாட்களும் சபை கூடி சபையிலே அப்பம் விட்டு போஜனம் பண்ணி குடும்பம் போல அவர்கள் வாழ்ந்து வந்த நாட்கள் உண்டு. இன்றைக்கு அந்த சபையில் இருந்த அவைகள் எடுக்கப்பட்டு வாரத்தில் ஒரு நாள் மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த நிர்விசாரங்கள் சபைகளுக்குள்ளே பெருகி இன்று ஒரு நாள் ஓய்வு நாள் எதற்கு ஆசரிக்க வேண்டும், எதற்கு ஒரு நாள் தேவனை கொடுக்க வேண்டும், எங்களுக்கும் நேரம் அதிகமாய் தேவைப்படுகிறது என்று சொல்லி நிர்விசாரத்தை கர்த்தர் மேல கொடுத்து தேவன் கிருபை உள்ளவர் கிருபை உள்ளவர் கிருபை உள்ளவர் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக கள்ள உபதேசங்கள் கள்ள தீர்க்கதரிசனுடைய வார்த்தைகள் சமுதாயத்துக்குள்ளே பெருகி போய் கிடக்கிறது. அதை நீங்கள் கண்டுபிடித்துக் கொள்ள முடியும். சந்தேகங்கள், குற்றப்படுத்துதல். ஒரு காரியத்தை குற்றப்படுத்துவது சாத்தானுடைய ஆவியாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். குற்றப்படுத்துகிறவன் சாத்தானா இருக்கிறான் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். குற்றப்படுத்துகிற ஆவி சாத்தானுடைய ஆவி என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆதலால் காரியத்தை குற்றப்படுத்தாதபடிக்கு காரியத்தினுடைய காரியத்தை விளங்கிக் கொள்வது நம்முடைய வாழ்க்கையிலே பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு வரம் இருக்கிறது, ஒரு அற்புதம் நடக்கிறது, ஒரு அதிசயம் நடக்கிறது, அல்லது தேவனுக்கு அடுத்த பரலோகத்துக்கு போகிற அனுபவங்கள், இயேசுவை பார்க்கிற அனுபவங்கள், இவைகளை குறித்த சந்தேகத்தை உங்களுக்குள் யார் விதைத்தாலும் அவர்கள் கள்ள போதகர்களும் கள்ள ஊழியர்களாமே நிச்சயமாக இருப்பார்கள். காரணம், அவர்கள் அற்புதங்களை கண்டு அற்புதங்களை ருசிக்காமலும் அல்லது அதை பற்றி ஏதோ ஒரு பாதிப்படைந்த நபர்களாக இருக்கிறபடினாலே அவர்கள் அதை குறித்து சொல்கிறவர்களாக காணப்படுவார்கள். நம்முடைய பாதிப்பும் நம்முடைய உணர்ச்சிகளும் தேவனுடைய சித்தத்தை மாற்றுவதில்லை. நீங்க பாதிக்கப்பட்டதனால், நீங்க கள்ள உபதேசங்கள்ல மாட்டிக்கொண்டனால தேவனுடைய உண்மையை பொய்ன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. ஆதலால் தேவனுக்கு அடுத்த காரியத்தில் சந்தேகப்படாமல் எது கள்ள வஞ்சகம் என்பதை கண்டறிந்து வாழ்வதே நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி கொடுக்கும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவைகளை நீங்களும் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
சுயத்தை நம்ப செய்வது ஒரு கள்ள தீர்க்கதரிசனுடைய மிகப்பெரிய ஆவியா இருக்கிறது. உன்னை நீயே நம்பு, யூ கேன் வின். நான் சொன்ன ஒரு கள்ள தீர்க்கதரிசன புஸ்தகம் யூ கேன் வின். ஒரு மனிதன் தன்னைத்தானே நம்ப வைத்து தன்னுடைய மாம்சத்தை நம்ப வைப்பது, அவன் தான் எல்லாவற்றுக்கும் பொறுப்பாளி என்பதை போல காண்பித்துக் கொடுப்பது, அது ஒரு கள்ள தீர்க்கதரிசனத்தின் ஆவியா இருக்கிறது. பாவத்தை நம்பாமல் பாவத்தை துணிந்து செய்ய தூண்டுவது கள்ள தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகளாய் இருக்கிறது. பிரிவினைகளை, ஏமாற்றங்களை உண்டு பண்ணுகிற ஒரு செயல்பாடு. பிரிவினைகளை, அதாவது குறிப்பாக எல்லா தேவனுடைய மனிதர்களுக்குள்ளுமே பாவம் இருப்பது இயல்பான ஒரு காரியம். எல்லா தேவனுடைய மனிதர்களுக்குள்ளுமே குறைவு இருப்பது இயல்பான காரியம். எல்லாரும் பூரணமாகிவிட்டால் கிறிஸ்துவேசுவை போல இயற்கைக்கு அப்பாற்பட்டவர்களாய் எளிதாய் மாறிவிடலாமே. அப்படிப்பட்ட சம்பவம் பூரணமாகிற முதிர்ந்தவர்களுக்கு தகும் என்பதை வேதம் சொல்லுகிறது. அது அனுபவத்தினால் உண்டாயிருக்கிறது. அது அனுபவிக்க நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்து பெறுகிறவராய் காணப்படுகிறார். எவ்வளவு தூரத்துக்கு வசனம் உங்கள் வாழ்க்கையில பெறுகிறதோ அவ்வளவு தூரத்துக்கு உங்கள் அனுபவம் பெருகும். அவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் தேவனுடைய முதிர்ச்சிக்குள்ளே கடந்து வருவீர்கள். உங்கள் ஜெபம் அல்ல, உங்கள் வாழ்க்கையின் அனுபவங்களே அவைகளை மாற்றிக்கொண்டு வருவதை நீங்கள் மறந்து போய்விட வேண்டாம். ஆதலால் உங்களை ஏமாற்றுகிற பிரிவினை ஆவிகள் என்ன செய்யும் என்று சொல்லி பார்த்தோமானால், உங்களுக்குள் இருக்கிற பாவத்தை இனம் காட்டி நீ பாவி என்று சொல்லி தேவனை விட்டு உங்களை பிரிக்க முயலும். ஆனால் தேவனுடைய பிள்ளையோ பாவத்தை உதறிவிட்டு தேவனிடத்தில் சேர்கிறவனாய் காணப்பட வேண்டும். இன்னும் ஒரு மிகப்பெரிய காரணம், ஒரு 2 தேவனுடைய மனிதர் இருக்கிறான் என்று சொன்னால், ஒருவனிடத்தில் போய் சாத்தான் சொல்லுவான் அவன் ஒரு கள்ளன் என்று சொல்லுவான். இவனிடத்தில் போய் அவனிடத்தில் சொல்லுவான் அவன் ஒரு கள்ளன் என்று சொல்லுவான். அவன் இந்த பாவத்தில் இருக்கிறான், உனக்கு தகுதி கிடையாது என்று இவனிடத்தில் சொல்லுவான். அவனிடத்தில் ஒரு பலவீனத்தை இவனிடத்திலும், இவனிடத்தில் பலவீனத்தை அவனிடத்திலும் சொல்வது சாத்தானுடைய இயல்பான ஒரு கருத்தாக இருக்கிறது. இது நிமித்தம் இவர்கள் அவன் விழுகிறதை பார்த்து கொண்டிருப்பார், அவன் இவன் விழுகிறதை பார்த்து கொண்டிருப்பார். இருவரும் இடறி விழுந்து 2 பேரும் மரணத்துக்குள்ளே போவதை நீங்கள் பார்க்க முடியும். இது நிமித்தம் சபைகள் பெறுகிறது, இது நிமித்தம் ஐக்கியம் பெறுகிறது. எல்லாரும் தடுக்கி விழுவது பெரிய கற்களில் அல்ல, எல்லாரும் தடுக்கி விழுவது சிறிய கற்களில் என்று ஒரு தேவனுடைய மனிதன் ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பதை நான் வாசித்தேன். ஆதலால் ஒருவருடைய பாவங்களை ஒருவர் மன்னித்து, ஒருவருடைய குறைவை ஒருவர் தாங்கி வாழ்வதே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை மறந்துவிட்டு ஒருவரை விட்டு பிரிந்து ஓடுவதோ, ஐக்கியத்தை உடைத்து விட்டு ஓடுவதோ சாத்தானுடைய ஆவியினுடைய போதனையாக இருக்கும் என்பதை நீங்கள் ஒருபொழுதும் மறந்து போக வேண்டாம். கூட்டமாக இருந்தால் கள்ள ஓநாய்கள் வருவது கடினம், ஆனால் தனித்தனியாக இருந்தால் எளிதாக உடைந்து போய்விடும் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். ஒருவர் இருக்கிற அன்பை பிரிப்பது சாத்தானுடைய ஆவியினுடைய மிகப்பெரிய கள்ள தீர்க்க தரிசன போதனையின் ஆவியாக இருக்கிறது. சாத்தானை மேலாக எண்ண வைப்பது ஒரு சாத்தானுடைய கள்ள தீர்க்க தரிசன ஆவியாக இருக்கிறது. சாத்தானையும் அவனுடைய ஆவிகளை மேலாக எண்ண வைப்பது, எவ்வளவு பயங்கரமான ஆவி, எவ்வளவு பெரிய வல்லம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவனை குறித்த மேன்மை பாராட்டுவது, பாவத்தை குறித்த மேன்மை பாராட்டுவது, பாவத்தின் வல்லமைகளை குறித்த மேன்மை பாராட்ட உங்களை வைப்பது சாத்தானுடைய ஆவியாக இருக்கிறது. விசுவாசத்தின் அடிப்படையை புரிந்து கொள்ள விடாதபடிக்கு விசுவாசத்தின் அடித்தளத்தை உடைப்பதும் சாத்தானுடைய மிகப்பெரிய கள்ள தீர்க்க தரிசனத்தின் ஆவியாக இருக்கிறது. So we should not lose our faith. If you lose your faith, Satan and the power of hell started to control you. நீங்கள் விசுவாச ஸ்தலத்தை விட்டு விடுவீர்களானால் உடனடியாக சாத்தானுடைய ஆவிகள், குறிப்பாக பாதாளத்தின் வல்லமைகள் உங்களை பற்றி பிடித்துவிடும். உங்களால் நினைத்தாலும் மறுபடியும் நீங்கள் எழும்பி வருவது மிகவும் கடினமான காரியம் என்று வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதலால் சாத்தானுடைய வார்த்தைகளை கேட்டோ, மனிதனுடைய வார்த்தையை கேட்டோ, ஆவிகளுடைய வார்த்தைகளை கேட்டோ, எந்த ஒரு நபருடைய வார்த்தையை கேட்டோ உங்கள் விசுவாசத்தை ஒருபொழுதும் விட்டு விடாதிருக்க வேண்டும். எபிரேயர் 6ஆம் அதிகாரம், ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரமேவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும், இனிவரும் உலகத்தின் பலனை ருசி பார்த்தும் என்கிற வார்த்தையை நல்லா உற்று கவனித்து பாருங்கள். நீங்கள் இந்த பூமியிலே பரலோகத்தை ருசித்துக் கொண்டிருக்கிறவர்கள் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். அபிஷேகம் பெற்றவர்கள், வரங்கள் பெற்றவர்கள், பரலோகத்தில் இருக்கிற சகல வல்லமைகளையும் அதிகாரங்களையும் இந்த பூமியிலே கொண்டு செயல்படுத்துவதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். அந்த அதிகாரத்தை சாத்தானுடைய கையில் விட்டுக் கொடுத்தது ஆதாமை போல நீங்களும் மாறிவிட வேண்டாம் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்தினபடினால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்கள் மறுபடியும் புதுப்பிக்கப்படுவது கடினமான காரியம் என்று அல்லது கூடாத காரியம் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆதலால் ஒரு முறை பரமையை ருசுவாய்த்து விட்டீர்களால் நீங்கள் சாகலாமே தவிர அதை விடக்கூடாது. உங்களுக்கு சாவு வரலாமே தவிர உங்க பரம ஈவன் நீங்க ருசி பார்த்த அந்த ருசியை விடக்கூடாது. ஆண்டவர் ருசித்தவன் ஒருபொழுதும் அவரை விட்டு பின்வாங்க மாட்டான். ஒழுங்காக ருசிக்காததான் நம்முடைய பிரச்சனையாக இருக்கிறது. Don't try to cheat you. உங்களை நீங்கள் ஏமாற்றிக்கொள்ள முயற்சி செய்றாங்க. Look this happening. Many God's children's lives and they become a weapon of the mass destruction in the hands of the demons. அநேகருடைய வாழ்க்கை உங்களை சுற்றி இருக்கிறவங்கள பாருங்க. கொஞ்ச நாட்கள் தேவனோடு இருந்து பரமையை ருசி பார்த்து விட்டு சற்றே விலகி கொஞ்சம் இளைப்பாறலாம் என்று சென்றவர்கள் சாத்தானுடைய கையில் மிகப்பெரிய ஆயுதங்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்களை கொண்டு சாத்தான் சபைகளை உடைத்துக் கொண்டிருக்கிறான். அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற போதனைகளும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற உபதேசங்களும் சாத்தானுடைய ஆவியால், சாத்தானுடைய தூதர்களால் எல்லா புறமும் நெருக்கப்பட்டு ஒருபொழுதும் தேவனை சேர விடாதபடிக்கு அவர்களை சுற்றி நிற்கிற மனிதர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் அவர்களுக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். உங்கள் சபைகளும் அப்படிப்பட்டவர்கள் இருக்கலாம் என்பதை நான் அறிந்திருக்கிறேன்.
ஆதலால் நாம் எதற்காய் பிறந்திருக்கிறோம்? வாழப்போவது ஒரே ஒரு வாழ்க்கை, வாழ்வது கிறிஸ்துவுக்காய் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவனமாய் நீங்களும் விரும்புகிறீர்கள் நான் நம்புகிறேன். நீங்கள் சாத்தானுடைய கையில் இருக்கிற ஒரு பலமான ஆயுதமாய் மாறி போவீர்களானால் நிச்சயமாக நீங்கள் தேவனை விட்டு விலகி இருக்கிறேன்னு நீங்க நினைப்பீங்க. என்னால தேவனுடைய ராஜ்யத்துக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம்னு சொல்லி நீங்க விலகி இருக்கிறீங்க. நோ, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு விலகி இருந்தாலும் நீங்கள் சாத்தானுடைய கையில் இருக்கிற ஆயுதங்களாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். ஏதோ ஒரு எல்லையில ஏதோ ஒரு மூலையில உங்களை கொண்டு அவன் தன்னுடைய ராஜ்யத்தை கட்டிட்டு இருப்பான். ஆனா அது உங்களுக்கு தெரியாது. ஒருவேளை உங்க வீட்டுக்குள்ள அவனுடைய ராஜ்யத்தை கட்டிட்டு இருக்கலாம். ஒருவேளை உங்க பக்கத்து தெருவில் இருக்கவங்க உங்களை பார்த்து இடர்ல அடைஞ்சு அவன் அழிந்து போகலாம். ஆதலால் உங்களை கொண்டு சாத்தான் தன்னுடைய ராஜ்யத்தை கெட்ட விடாதபடிக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். 1 தெசலோனிக்கர் 4:3 நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்தபடியே நீங்கள் வேசி மார்க்கத்தை விட்டு விலகி ஓடுங்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தம் ஆக வேண்டும் என்பதிலே மாத்திரம் இருக்கிறது. தேவனுடைய சுத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்பதிலே மாத்திரம் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக வேண்டும், நீங்கள் பதவி பெற்றவர்களாக வேண்டும், உங்களை எல்லாரும் கனம் பண்ண வேண்டும், உங்களை எல்லாரும் சல்யூட் அடிக்க வேண்டும், எல்லாரும் உங்களை குறித்து வாழ்த்த வேண்டும் என்பது தேவனுடைய சுத்தம் அல்ல. தேவனுடைய சுத்தம் நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். இந்த பரிசுத்தமாகுதலை குறித்து வேத வசனத்தில் தேடி தியானித்து பாருங்கள். எல்லா இடத்திலும் இது தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது, இதை ஆண்டவர் விரும்புகிறார், இது ஆண்டவருக்கு பிரியம் இடங்களில் எழுதியிருக்கிறது நீங்கள் வாசித்து பார்க்க முடியும். அதை குறித்து நான் இன்றைக்கு தியானிக்க போவதில்லை. ஆதலால் நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். இதை கடந்த நாளினுடைய தியானத்தினுடைய முழு தொகுப்பாய் இருக்கிறது. இந்த நாள் மறுபடியும் அந்த மிருகத்துக்கு நேராக கடந்து வரலாம். வெளிப்படுத்தல் விசேஷம் 13:11 சொல்லப்பட்ட மிருகமும் மத்தேயு 7:5 சொல்லப்பட்டிருக்கிற மிருகமும் ஆகிற ஆட்டுக்குட்டியின் வாயிலே சர்ப்பத்தினுடைய வல்லமை, ஆட்டுக்குட்டியின் உள்ளாக ஒரு ஓநாயனுடைய தன்மை. இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பது ஆட்டுக்குட்டியின் உள்ளே ஓநாயனுடைய தன்மை உள்ள கள்ள தீர்க்கதரிசிகள். இனிமேல் வரப்போகிற அந்த கள்ள தீர்க்கதரிசி ஒரே ஒரு நபராய் இருக்கிறார், மிகவும் வல்லமையான அந்த கள்ள தீர்க்கதரிசி உலகம் முழுவதையும் வஞ்சித்தெடுக்கத்தக்கதாக அவருடைய நாக்கிலே சர்ப்பத்தினுடைய வல்லமை இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்தேன். Before that we will look what is good prophets and power of miracle working. இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது 2 கொம்பில் ஒரு கொம்பை நேற்றைய தினத்தில் பார்த்தோம். அந்த ஒரு கொம்பு அந்த ஒரு தீர்க்கதரிசி, ஒரு நல்ல தீர்க்கதரிசியோ கெட்ட தீர்க்கதரிசியோ, அந்த தீர்க்கதரிசியினுடைய கொம்பு உயர்த்தப்படுவதற்கு வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தைகள் வல்லமை. அதாவது தேவனுடைய வார்த்தையினால் அநேகரை சுதந்திரித்துக் கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை சேர்க்கிறான். அதே போல கள்ள தீர்க்கதரிசி தன்னுடைய வார்த்தையினாலே அவன் தன்னுடைய சுயமாய் எடுத்துக்கட்டி பேசுகிறான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் எடுத்துக்கட்டி பேசின வார்த்தையின் மூலமாக ஜனங்களை தன் வசமாக இழுத்து அவன் தன்னுடைய கொம்பை உயர்த்திக் கொள்கிறான், அதாவது தன்னுடைய அதிகாரத்தை நிலைப்படுத்திக் கொள்கிறான் என்பதை நாம் பார்த்தோம். இந்த நாளில் நாம் பார்க்க போகிற அடுத்த கொம்பு, அவன் தன்னுடைய கிரியையினாலே அவன் அதை செய்கிறான். கள்ள தீர்க்கதரிசிகள் நீங்கள் அவருடைய கிரியையினாலே கண்டறியலாம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று நாம் பார்க்க போகிறது கிரியை குறித்து பார்க்க போறோம், அதாவது ஒர்க்ஸ். அவனுடைய நேச்சர். ஒரு ரப்பர் ஒரு ஸ்கிரீனுக்கு பின்னால என்ன செய்யறாருன்னு யாருக்குமே தெரியாது. பட் when he came out and do something you can able to find out, right? அப்ப அதே மாதிரி அவனுடைய கிரியைகள் என்று சொல்லி பார்த்தோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிரியைகள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த கிரியைகள் என்னவென்று பார்த்தோமானால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்வது, வியாதியஸ்தர்களை சுகமாக்குவது, கட்டப்பட்டவர்களை விடுதலை செய்வது என்பதுதான் அவருடைய கிரியையாய் இருந்தது. ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி எவ்வளவு வல்லமையாய் தேவனால் பயன்படுத்தப்படுகிறார் என்பதை குறித்து சற்று பார்த்துவிட்டு பிற்பாடு நான் கடந்து செல்லலாம் என்று நினைக்கிறேன். எல்லா விதமான அற்புதங்களையும் செய்ய ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். ஒரு வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூரியனை மாற்றி வைக்கிறது ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி செய்த ஒரு சம்பவம் நீங்கள் அறிவீர்கள். ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டிருந்த பொழுது சென்ற சம்பவம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டும். அங்கே எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டிருந்த பொழுது ஒரு அடையாளத்தை கேட்டதற்கு ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னான், நான் உனக்கு சூரியனை சில பரலாங்கு முன்பாக தள்ளட்டுமா என்று கேட்டதற்கு இல்லை பின்பக்கமாய் தள்ளு என்று சொன்னதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, சூரியனை பின்னால தள்ளி வைக்கிறதுக்கு, காலத்தை மாற்றி வைக்கிறதுக்கு தேவனுடைய தீர்க்கதரிசியால முடியும். காலத்தை மாற்றி அமைக்கிறதுக்கு ஒரு தேவன் வைத்திருக்கிற ஒரு நியமத்தையே ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசிக்கு அனுமதி இருந்தா he can able to do. ஒருவன் மரித்து போன ஒருவனை உயிரோடு எழுப்புவதற்கு ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசிக்கு அதிகாரம் இருக்கிறது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் வெளிப்பட்டதை நீங்கள் அறிவீர்கள். அவர் மாத்திரமல்ல, எலியா தீர்க்கதரிசி செய்திருக்கிறார். அவர் மாத்திரமல்ல, இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் உண்மையாகவே செய்து வருகிறதை நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன். 1 ராஜாக்கள் 17 அதனுடைய 21 அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வரப்பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான் என்று வேதத்தில் எழுதப்பட்ட ஒரு சிறு பையன்
அவன் மரித்து போன தருவாயிலே எலியா தீர்க்கதரிசி ஜெபித்த பொழுது மறுபடியும் ஆண்டவராய் கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையை கேட்டு அந்த மனிதனுடைய ஆவியை மறுபடியும் அந்த மனிதனுக்குள்ளே அனுப்புகிறதை நீங்கள் பார்த்தீர்கள். ஒரு மனிதன், ஒரு தீர்க்கதரிசிக்கு மரணத்துக்கு மேல அதிகாரம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். Prophets are the God's angel or ambassadors. ஒரு தீர்க்கதரிசியானவன் தேவனுடைய தூதனாய் இருக்கிறான். அது மாத்திரமல்ல, தேவனுடைய பிரதிநிதியாய் இந்த பூமியில இருக்கிறான். Who represent the will and emotion and thoughts of the Holy God. தேவனுடைய உணர்ச்சிகளையும் தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய எண்ணங்களையும் பிரதிபலிக்கிறவனாய் தேவனுடைய தீர்க்கதரிசி இருக்கிறான். அதன் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே விரிவாக்குறவனாய் இருக்கிறான். Look how powerful our God with his prophet என்பதை நீங்க இன்றைக்கு பார்க்க போறீங்க. நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியோடு எவ்வளவு வல்லமையா இன்னும் இருக்கிறார் என்பதை நீங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறீர்கள். எரேமியா உடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்தார் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். எரேமியா தன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யாத ஒரு மனிதனாய் காணப்பட்டான். ஆனால் அவனுடைய வார்த்தையோ இயற்கைக்கு பார்ப்பட்ட விதமாய் காணப்பட்டது. அவனை தேவனாய் கர்த்தர் தெரிந்து கொண்ட பொழுது எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை இன்றைய தினத்திலே ஜாதிகளின் மேல் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று அங்கே எழுதப்பட்ட. பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி ஆசீர்வதிக்க மாட்டம் இல்ல, பிடுங்கி போடுறதுக்கு அவன் தான், அழிச்சு போடுறதுக்கு அவன் தான், சாவடிக்கிறதுக்கு அவன் தான், ஆசீர்வதிக்கிறதுக்கு அவன் தான். அவன் ஆசீர்வதிச்சா ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாம் சொன்னார், நீ எதை பார்த்து ஆசீர்வதிக்கிறாய் அது ஆசீர்வதிக்கப்படும், நீ சபிக்கிறவைகள் சபிக்கப்பட்டிருக்கும். ஆபிரகாம் தான் முதல் தீர்க்கதரிசி. அதை குறித்து நான் இன்றைக்கு பேச விரும்பவில்லை. பாருங்க, பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்துறேன். உனக்கு கீழே தான்ப்பா, நீ கவலையப்படாத. டோன்ட் பி அஃப்ரைட். என் வார்த்தை கண்டு நீ பயப்படாத. நீ சின்னவனா இருக்கேன்னு சொல்லி பயப்படாதுன்னு சொல்லி முந்தின வசனத்துல சொல்லிருக்காரு. நான் வாங்க கூட இருப்பேன், ஒருத்தனும் வாமல கை போட மாட்டான்னு சொல்லி எரேமியாவோடு சொன்னார். ஆண்டவர் இந்த மீட்டிங் நடத்தும் பொழுது ஆண்டவர் இதே வார்த்தை என்னிடத்துல சொல்லி சும்மா என்னை உற்சாகப்படுத்தினார். தானியேல் தீர்க்கதரிசியை பாருங்கள். தானியேல் அவனுடைய கூட்டத்தாரை நெருப்பில தூக்கி போட்ட பொழுதும் நெருப்புக்கு தீர்க்கதரிசியின் மேல் அதிகாரம் இல்லாது இருந்தது. பவுல் அப்போஸ்தலனை ஓங்கி கடித்த பாம்பு விஷம் இறங்க முடியாதபடிக்கு அப்போஸ்தலன் மேலே தேவனுடைய வல்லமை இருந்தது என்பதை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். அது அப்போஸ்தல காலத்தில் மாத்திரமல்ல, இன்றும் தேவனுடைய ஆவி அவ்வண்ணமாய் இருக்கிறது. தேவனுடைய ஆவியை குறைவுபடுத்தி பேசுகிற கள்ள தீர்க்கதரிசிகளின் போதனைகளை கேளாதிருங்கள். தேவனுடைய ஆவி குறைந்து போயிட்டு என்றும் அப்போஸ்தல காலத்தில் அவர் ஜீவனுள்ளவராக இருந்தார் என்றும் அவர் இன்று மரித்து போனார் என்றும் எழுதப்பட்டிருக்கிற பெரிய உபதேசங்களை நான் அறிந்திருக்கிறேன். அவைகளை நம்பாதிருங்கள். உங்கள் விசுவாச ஸ்தலத்தை உடைத்தருகிற அந்த உபதேசங்களை நம்பாதிருங்கள். காரணம், அவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகளை கண்டு பயந்திருக்கிறார்கள், கள்ள ஓநாய்களை கண்டு பயந்திருக்கிறார். நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? If you are living the word of the Lord, why you have to afraid of the false preaching? ஏன் கள்ள தீர்க்கதரிசனங்களை பயப்பட வேண்டும்? கள்ள தீர்க்கதரிசனங்கள் மாற்றிருக்கிற பிள்ளைகளை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவனுடைய வார்த்தையை குறைத்து பேசுவதோ தேவனுடைய வார்த்தையை திருத்தி பேசுவதோ நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஆபத்தாய் முடியும். இதை குறித்து கர்த்தர் உங்களிடத்தில் கணக்கு கேட்க மாட்டார் என்று நினைக்காதீர்கள், நிச்சயமாய் கேட்பார். ஆதலால் இப்பொழுதே அப்படிப்பட்ட உபதேசங்களை உடையவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மேலும் இங்கே நான் பார்க்க போகிற காரியம், the prophet எசேக்கியா. இந்த எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்க தரிசனத்தின் அபிஷேகம் வெளிப்பட்டதை நீங்கள் பார்க்க முடியும். அதனுடைய 37ஆம் அதிகாரம், எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி, ஆண்டவராய் கர்த்தர் எசேக்கியாவை அப்படியே தூக்கி கொண்டு போய் அப்படியே ஆவில நிரப்பி அப்படியே கொண்டு போய் ஒரு எலும்புள்ள இடத்துல விடுறார். என்னை அவைகளின் அருகே சுற்றி நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது, அப்போ நான் இவ்வளவு தூரத்துக்குலாம் சத்தியத்துக்குள்ள கிடையாது. ரட்சிக்கப்பட்ட புது காலங்களில் நான் ஒரு நாள் எப்படியே ஜெபிச்சுட்டு படுத்துருவேன். திடீர்னு ஒரு நாள் என் ஆவி மட்டும் தனியாக எழுப்பி வெளியே போச்சு. வெளியே போய் ஏதோ பில்டிங்களுக்கு மேலாம் பறந்துட்டு வந்த மாதிரி இருந்து. நான் ஒரு தேவனுடைய மனிதன்ட்ட போய் சொன்னேன், ஐயா இப்படி என் ஆவி மட்டும் தனியாக எழுப்பி வெளியே போகுது. என்ன டேய் செத்து போயிருவடா, இனி வந்துனா எழும்பிடு அப்படின்னாரு. அடுத்த நாள்லேருந்து அது வந்தனால எழும்பிடுவேன். இன்னைக்கு தான் அந்த வசனம் அன்னைக்கு தெரிஞ்சிருந்தனா கண்டிப்பாக அந்த ஊழியக்காரன் சொல்லலை. என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. ஒரு பள்ளத்தாக்குல போய் நிற்கிறான், அந்த பள்ளத்தாக்கு ஃபுல்லாவே உலர்ந்து போன எலும்பு கிடக்குது. ஆண்டவர் என்ன தரமா சொல்றாரு, மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார். உடனே அவர் சொல்லுகிறான், ஆண்டவரே உமக்கு தான் தெரியும் அது உயிரடையுமா உயிரடையாதா என்று. அப்பொழுது ஆண்டவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அந்த எலும்பை பார்த்து சொல்றாரு. கர்த்தராகிய ஆண்டவர்
இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்கு ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள் என்று சொன்னார். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். அந்த வசனத்தை பாருங்க. ஒரு எலும்பு கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உயிரிட உள்ள தசைகள் உருவாகட்டு, எலும்பு உருவாகட்டு, தசைகள் உருவாகட்டு, தோல் உருவாகட்டு என்று சொன்ன பொழுது அவைகள் உருவாகும் என்று அவர் சொல்லுகிறார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். ஒரு தேவனுடைய தீர்க்க தரிசனம் சொல்ல அது உருவாகிறது. நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று, இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. ஒவ்வொரு எலும்பும் ஆட்டோமேட்டிக்கலி ஜாயிண்ட் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கு எலும்பு போகுது. ஒவ்வொரு மனுஷனா ஒரு மனுஷனுக்கு கால் 10 எலும்பு தள்ளி கிடக்கும், இன்னொரு மனுஷனுக்கு மண்டவோடு ஒரு 100 மீட்டருக்கு தள்ளி கிடக்கும். ஒவ்வொன்றும் ஓடி ஓடி வந்து ஒட்டுது. பழைய படம் பார்த்து ஞாபகம் வந்துடாம அப்படி போய் வந்து ஒட்டி அது டப்புன்னு அந்த எலும்பு ஜம்முன்னு நிக்குது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அவன் அப்படி பார்த்துட்டே இருக்கான், அது அப்படி உருவாயிட்டே இருக்குது. இதோ அவைகளின் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று, மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது. இப்படிதான் ஆண்டவர் அதுல உருவாக்கி இருப்பாரு நினைக்கிறேன், மனிதனை. அப்படியே பாருங்க, அப்படியே அவன் தசைகள் உருவாகிறது. அப்படியே உருவாகி நிற்கிற அந்த காட்சியை கண்டு அவன் துகைத்து போய் நிற்கிறான். அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை என்றார். பாருங்க, God's prophet has a power to give life those who died 1000 years back. 1000 ஆண்டு காலத்துக்கு முன்னால செத்து போனவனுக்கு எலும்புல உயிரை வர வைக்க முடியுமா? அவன் எலும்புல உயிர் எப்படி வரும்? அவன் எலும்புல மேல தசை எப்படி வரும்? செத்து போய் 4 நாள் ஆகிற இயேசு எழுப்பிடுவாரு. நோ, இயேசு சொன்னார், என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வீர்கள். Look, the Old Testament prophet, ஓல்டு டெஸ்ட்மென்ட் ப்ராஃபட்டுக்கு இந்த வல்லமை இருந்தனா நியூ டெஸ்ட்மென்ட் ப்ராஃபட் ஒரு கல்ற தோட்டத்தை பிளந்து அதில் எழும்பி வர்றதுக்கு கர்த்தர் உத்தரவு கொடுத்தா போய் சொன்னா வரும். ரைட், வரும். ஆவியை கூட்டு உள்ள ஏத்தி மறுபடியும் உயிர் பெற வைக்க முடியும். நான் ஒரு டாக்குமெண்ட்ரியை பார்த்தேன். அந்த டாக்குமெண்ட்ரி எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஒரு சகோதரி செத்து போயிட்டா ஆப்பிரிக்கா தேசத்துல. உடனே ஒரு மந்திரவாதி வாரான், ஒரு கோழியை அறுக்கிறான், அடுத்து என்னெல்லாமோ செய்து உடம்பெல்லாம் தடவுறான். செத்தவா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு உயிரோடு எழும்பிடுறா. ஓ, இதே காரியத்தை ஒரு தேவனுடைய, நான் சொன்னேன், ஒரு கள்ள தீர்க்கதரிசி மிருகத்துக்கு உடம்புக்குள்ள ஆவியை ஏத்துறான், the false prophet. அப்ப அது நடக்கும். ஒரு கோழியை வச்சு ஆவி ஏத்தலாமா?